நடக்கும் பிரச்சனைகளை கண்டு பயந்து ஒதுங்கி விடாமல் அதில் நம்முடைய பங்களிப்பை முழுமையாக அளிக்க வேண்டும் என்கிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் வீடியோலே வணங்கிச்சு அடுத்த பகுதியாக வரவிருப்பது தேதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். புத்தகங்கள் என்பவை வரலாற்றினுடைய ஆவணங்கள். புத்தகங்கள் என்பவை நமக்கு திசை காட்டக்கூடிய வெளிச்சங்கள். எழுத்தாளர்கள் என்பவர்கள் காலத்தினுடைய மனசாட்சிகள். அவர்களுடைய கருத்துக்களில் நாம் ஏற்கக்கூடியதும் இருக்கலாம், புறக்கணிக்கக்கூடியதும் இருக்கலாம். ஆனால் புத்தகங்களை தடை செய்வது, புத்தகங்களை எதிர்ப்பது, எழுத்தாளர்களை கொலை செய்வது என்கிற போக்குகள் என்பது இந்தியா முழுக்க இன்றைக்கு பரவலாக உருவாகி வரக்கூடிய ஒரு அவலத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு அவலமான ஒரு சூழ்நிலையில் தான் பல்வேறு விதமான நெருக்கடிகள் இன்றைக்கு கருத்து சார்ந்த விஷயங்களுக்கு, கருத்துரிமை சார்ந்த விஷயங்களுக்கு ஏற்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. சமீபத்தில் தமிழக அரசு 2 நூல்களுக்கு தடை விதித்திருக்கிறது. அதாவது மதுரை வீரனின் உண்மையான வரலாறு என்கிற ஒரு நூலுக்கும், அதேபோல் வேந்தர் குலத்தின் இருப்பிடம் எது என்கிற நூலுக்கும் அந்த தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தடைகள் எல்லாம் எந்த அடிப்படையில் விதிக்கப்படுகின்றன என்பதை பற்றி எந்த விளக்கமும் சொல்லப்படுவதில்லை. அதாவது அந்த புத்தகங்களை பற்றி யாராவது புகார் கொடுத்தார்களா, ஏதாவது சமூக பிரிவினரிடையே அது பதட்டத்தை உண்டாக்கியதா, அல்லது வெளிவந்து பல ஆண்டுகளுக்கு பிறகு ஏன் அந்த புத்தகங்கள் திடீரென தடை செய்யப்படுகின்றன? அப்படி என்றால் அரசாங்கத்திற்குள்ளாக சாதிய ரீதியான உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடியவர்கள் அதிகாரிகள் அளவில் இருக்கிறார்களா? அவர்கள் தங்களுடைய சொந்த விருப்பு வெறுப்புகளின் அடிப்படையில் இதுபோன்ற தடைகளை தொடர்ந்து பிறப்பித்து வருகிறார்களா என்கிற ஒரு கேள்வி எழுகிறது. ஏனென்று கேட்டால் இடைநிலை சாதியினர், தலித்துகளுக்கிடையே பல்வேறு விதமான அரசியல் முரண்பாடுகள் தமிழகத்தில் இருக்கிற ஒரு சூழ்நிலையில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் அவர்களுடைய வரலாறு சம்பந்தமாக அவர்கள் வெளிப்படுத்தக்கூடிய கருத்துக்களை கொல்லக்கூடிய நூல்களை எல்லாம் தடை செய்வது, அதை வெளிப்படுத்தக்கூடிய நூல்களை எல்லாம் தடை செய்வது என்று ஆரம்பித்தால் உண்மையில் இந்த அரசு என்பது பாரபட்சமாக இருக்கிறது, யாரோ சில குறிப்பிட்ட சாதியினருடைய உணர்வுகளை பாதுகாக்கிறது என்கிற ஒரு நியாயமான ஒரு அச்சம் எழுகிறது. அப்படிப்பட்ட ஒரு உணர்வை ஒரு அரசு கொடுப்பது என்பது மிக மிக ஆபத்தான ஒன்று. அதாவது ஒரு புத்தகம் என்பது அது வெளிவந்த காலத்தில் அது ஒரு சமூக ரீதியான முரண்பாடுகளை ஏற்படுத்தினால் கூட நம்முடைய அரசியல் சாசனம் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய கருத்துரிமை, பேச்சுரிமையின் அடிப்படையில் புத்தகங்களுக்கு, அதை எழுதிய ஆசிரியர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டுமே அன்றி புத்தகங்களை எழுதியவர்களுக்கே ஒரு அழுத்தத்தை கொடுப்பது, புத்தகங்களையே தடை செய்வது என்பது மிக மோசமான ஒரு அணுகுமுறையாகும். எழுத்தாளர் பெருமாள் முருகனுடைய ஒரு நாவல் குறித்து சில உள்ளூரில் இருக்கக்கூடிய சில சாதிய குழுக்கள் எதிர்ப்பு தெரிவித்த போது அந்த சாதிய குழுக்களை கட்டுப்படுத்துவதற்கு பதிலாக பெருமாள் முருகனை மன்னிப்பு கேட்க வைத்தும் அந்த புத்தகங்களை திரும்ப பெறச் செய்துமான ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை தமிழக அரசு அதிகாரிகள் கொடுத்தார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதே போல் இப்போது நான் குறிப்பிட்ட இந்த 2 நூல்கள், அதாவது மதுரை வீரனின் உண்மை வரலாறு மற்றும் தேவேந்திர குலத்தின் இருப்பிடம் எது என்கிற இந்த 2 நூல்களுமே கூட நீங்கள் அந்த நூல்களில் பிரச்சனை இருந்தால் அதை விவாதிக்கலாம். அது உண்மையில் அவதூறாக இருந்தால் நீதிமன்றத்திற்கு செல்லலாம். எத்தனையோ விதமான வாய்ப்புகளை நம்முடைய அமைப்பு நமக்கு வழங்குகிறது. ஆனால் அதற்கு பதிலாக நாம் தொடர்ந்து என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்றால் எந்த கேள்வி கேட்பாடும் இல்லாமல் இதுபோல் புத்தகங்களை தடை செய்து கொண்டே இருக்கிறோம். நாளைக்கு இதே தடைகளை வெவ்வேறு நபர்களின் மீது வெவ்வேறு சாதி குழுக்களோ மதக்குழுக்களோ கோரக்கூடும். இதையெல்லாம் ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு அந்த வகையில் அவரவரும் தங்களுடைய வரலாறு சார்ந்த விஷயங்களையோ பண்பாடு சார்ந்த விஷயங்களையோ பதிவு செய்வதற்கும் எழுதுவதற்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த அச்சுறுத்தல் களையப்படவில்லை என்றால் எந்த எழுத்தாளர்களும் எந்த வரலாற்றியலாளர்களும் தங்களுடைய வேலையை செய்ய முடியாது என்பது மட்டுமல்ல, எல்லா குழுக்களுக்கும் தங்களை பற்றிய வரலாறுகளை சொல்வதற்கு உரிமை இருக்கிறது. அவற்றை சீர்தூக்கி பார்ப்பதும் அவற்றை உண்மை பொய்களை ஏற்றுக்கொள்வதும் என்பதும் ஒரு சமூகத்தினுடைய ஒரு பொறுப்பு, ஒரு கடமை. அதை விட்டுவிட்டு நீங்கள் தொடர்ந்து இந்த தடை செய்கிற அதிகாரத்தை அரசு எடுத்துக்கொள்வது எந்த விதத்திலும் ஏற்க முடியாத நியாயமற்ற ஒன்று என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த சூழ்நிலையில் தான் இன்றைக்கு தேசிய அளவிலும் கூட கருத்து சுதந்திரத்தின் மீது பழமைவாத குழுக்கள், அடிப்படைவாத குழுக்கள், மதவெறி குழுக்கள் கடுமையான தாக்குதலை மேற்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலையும் நாம் பார்க்கிறோம். சமீபத்தில் புகழ்பெற்ற கர்நாடக எழுத்தாளரும் ஆய்வாளருமான கல்புர்கி மத அடிப்படைவாதிகளால், மத வெறியர்களால் சுட்டு கொலை செய்யப்பட்டார். அவர்
உண்மையில் பகுத்தறிவுவாத சிந்தனைகளை மூடநம்பிக்கைகளுக்கு எதிராக பிரச்சாரம் செய்தார் என்பதுதான் அவர் மீது வைக்கப்பட்ட மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டாக இருந்திருக்கிறது. அதே போல் இன்னும் பல எழுத்தாளர்கள் இது போன்ற அச்சுறுத்தல்களுக்கு ஆளாகி இருக்கிறார்கள். நரேந்திர தபோல்கர் என்கிற ஒரு சீர்திருத்த சிந்தனையாளர் சிறிது காலத்திற்கு முன்பு சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவமும் நாடு முழுக்க பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அதே போல் கர்நாடகாவைச் சேர்ந்த இன்னொரு எழுத்தாளர் பகவான் என்பவருக்கும் ஒரு கொலை மிரட்டல் வந்திருக்கிறது. அந்த கொலை மிரட்டலிலே நேற்று வந்து இதுபோல் கல்புர்கியை கொலை செய்தோம், நாளைக்கு அடுத்த இலக்கு நீதான் என்று வெளிப்படையாக சிவசேனா போன்ற அமைப்புகளைச் சேர்ந்த மதவெறியர்கள் வெளிப்படையாக மிரட்டல்களை விடுத்திருக்கக்கூடிய ஒரு சூழலையும் நாம் பார்க்கிறோம். இந்த சூழல் என்பது ஏதோ கர்நாடகாவிற்கு மட்டும் உரிய ஒன்று என்று நாம் எடுத்துக்கொண்டு விடக்கூடாது, மகாராஷ்டிராவுக்கு மட்டும் உரிய ஒன்று என்று நாம் எடுத்து விடக்கூடாது. இந்த நெட்வொர்க் என்பது, இந்த வலைப்பின்னல் என்பது இன்றைக்கு இந்தியா முழுக்க உருவாக்கப்பட்டு கொண்டு வருகிறது. அதனால்தான் இந்த கல்புர்கி கொலை வழக்கில் அந்த குற்றவாளிகளை தேடுகிற முயற்சி கர்நாடகாவை தாண்டியும் ஊபி மற்றும் பல மாநிலங்களும் கூட சிபிஐ அந்த விசாரணையை மேற்கொண்டிருப்பதன் காரணம் இது நாடு தழுவிய ஒரு சதியாக, ஒரு தேசிய அளவிலான ஒரு கான்ஸ்பிரசி என்று சொல்வார்களே, அத்தகைய ஒரு சதியாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதாவது பகுத்தறிவாளர்களை மிரட்டுவது, பகுத்தறிவு சிந்தனை கொண்டவர்களை மிரட்டுவது, அவர்களை கொலை செய்வது, அச்சுறுத்துவது என்கிற ஒரு விஷயம் இன்றைக்கு இந்தியா முழுக்க ஒரு மிகப்பெரிய அளவிற்கு திட்டமிட்டு உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இன்றைக்கு இது போன்ற பகுத்தறிவுவாத சிந்தனைகளை பரப்பக்கூடியவர்கள், முற்போக்கு சிந்தனைகளை பரப்பக்கூடியவர்களுக்கான ஒரு பாதுகாப்பான ஒரு சூழல் உருவாக்கப்பட வேண்டும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த பாதுகாப்பான சூழல் என்பது என்ன? நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு பகுத்தறிவுவாத சிந்தனைகளை பரப்புகிறவர்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுப்பது அல்ல அதனுடைய விஷயம். மாறாக இதுபோன்ற ஒரு மதவெறியர்களை அல்லது இதுபோன்ற தாக்குதல்களை தொடுக்கக்கூடியவர்களின் மீது அரசுகள் மிக கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். இதுபோன்ற கருத்து சுதந்திரத்திற்கு எதிராக பொதுவெளியில் பேசக்கூடியவர்களுக்கு மிக கடுமையான தண்டனைகளை அரசு வழங்க வேண்டும், அவர்களை தடை செய்ய வேண்டும் அந்த அமைப்புகளை. அப்படி செய்வதன் வழியாகத்தான் இந்த கருத்துரிமை, கருத்து சுதந்திரம் சார்ந்த விஷயங்கள் பாதுகாக்கப்படக்கூடுமே ஒழிய இதுபோல நாம் வெறுமனே அவர்களுக்கு பாதுகாப்பளிக்க வேண்டும் என்று சொல்வதால் மட்டும் இதை நாம் தடுத்து நிறுத்த முடியாது என்பது ஒரு உண்மை. இன்னொரு முக்கியமான ஒரு உண்மையை நாம் பார்க்க வேண்டும். என்னவென்று கேட்டால், இந்த மத அடிப்படைவாத சக்திகள் அல்லது சாதி அடிப்படைவாத சக்திகள் எழுத்தாளர்களை மிரட்டுவதன் வாயிலாக தங்களுடைய கருத்துக்களுக்கு மாற்று கருத்துக்களே இல்லாத ஒரு சூழலை உருவாக்க விரும்புகின்றன. ஒரு தரப்பான ஒரு கருத்தியல் ஆதிக்கத்தை உருவாக்க விரும்புகின்றன. அத்தகைய கருத்தியல் ஆதிக்கம் என்பது ஒரு நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு எதிரானது, ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு எதிரானது. ஏனென்றால் இந்த பகுத்தறிவை பரப்பக்கூடிய அமைப்புகள் எல்லாம் அடிப்படையில் என்ன கருத்துக்களை முன்வைக்கின்றன என்றால், மதத்தின் பெயரால் மனிதன் இழிவுபடுத்தப்படுவதை அவை எதிர்க்கின்றன, சாதியின் பெயரால் மனிதன் இழிவுபடுத்தப்படுவதை அவை எதிர்க்கின்றன, கடவுளின் பெயரால் மனிதன் இழிவுபடுத்தப்படுவதை அவை எதிர்க்கின்றன. இப்படி இழிவுகளுக்கு எதிராக, அடிமைத்தனத்திற்கு எதிராக, குறிப்பாக மதத்தின் பெயரால் பெண்கள் அடிமைப்படுத்தப்படுவது, சாதிய ரீதியாக ஒடுக்கப்பட்ட மக்கள் அடிமைப்படுத்தப்படுவது, இவ்வாறான விஷயங்களுக்காகத்தான் இந்த பகுத்தறிவு சிந்தனையாளர்கள் போராடுகிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் பகுத்தறிவு சிந்தனைகள் வளர்ந்தால் மட்டுமே ஒரு நாட்டில் மக்கள் ஆரோக்கியமாகவும் நிம்மதியுடனும் சமத்துவத்துடனும் வாழ முடியும் என்பதற்காகத்தான் இந்த சிந்தனையாளர்கள் போராடுகிறார்கள். ஆகவே இவர்களை மிரட்டுவது, கொலை செய்வது என்பதும், புத்தகங்களை தடை செய்வது என்பதும் சமத்துவத்திற்கு எதிராக, மனித நீதிக்கு எதிராக, சமூக நீதிக்கு எதிராக செய்யக்கூடிய ஒரு செயல் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. சமூக நீதியை நம்புகிற யாரும் இதுபோன்ற கொடுமைகளை, இதுபோன்ற ஒரு ஒடுக்குமுறைகளை கடுமையாக எதிர்த்து நிற்க வேண்டும் என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.